Hello viewers, welcome back to Abiz Delight. நீங்கள் Abiz Delight இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலுக்காக தேங்காய் பால் போட்டு ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் அரை கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஸோ அரை கப் பச்சரிசியை தண்ணி விட்டு அலசிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குக் ஆகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் கேமராவில் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் செய்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா பொங்கி வரும்போது இந்த மாதிரி மூடியை லைட்டாக மூடி இது நல்லா வேக விட்டுருங்க லோ ஃப்ளேமில். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அரை கப் அரிசி போடுறீங்கன்னா 1 கப் வெல்லம் போடணும். அப்போ தான் சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும். அதே போல் கருப்பு வெல்லம் கேட்டு வாங்கிக்கோங்க. வெள்ளை கலரில் இருக்கும். அது அவ்வளவா கலர் கொடுக்காது. சக்கரை பொங்கல் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரியும். ஸோ கருப்பு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. ஸோ இப்போ இந்த அரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நீங்கள் ஒரு கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா மசியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சக்கரை பொங்கல் நல்லா வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அரிசி வேகவே வேகாது. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி இதில் இருக்கிற கல் மண் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எடுத்துடுங்க. இப்போ இது கூட தேங்காய் பால் நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும். அதை நான் பால் எடுத்து அதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது 3 நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கெட்டியாயிடுச்சு. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய் நல்லா மேலே திரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நம்ம ஊற்றின நெய் மேலே வரும். ஸோ அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ முந்திரி தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உலர்ந்த திராட்சை போட்டிருக்கேன். ஸோ இதையும் இது 3த்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடைசியாக இதை இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் பச்சை கற்பூரம் ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலில் வர ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.